இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக அண்மை காலமாக பிரஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இது தொடர்பாக காலைக்கதிர் பத்திரிகையில் இனி இது ரகசியம் பத்தியிலே எழுதப்பட்ட விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று வீரவசனம் பேசிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை கையில் எடுத்தவர்கள் இன்று பொது வேட்பாளருக்காக தமிழரசு கட்சியிடமே கையேந்தி நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளமை துன்பியல் என்பதா, அரசியல் தோல்வி என்பதா, அரசியல் அறிவிலித்தனம், அரசறிவியல் என்பதா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி என்பது இன்று அந்த கட்டத்தில் தான் நிற்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே நிறுத்தப்படவுள்ள பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்காக நேற்று யாழ்ப்பாணத்திலே கூடிய அதன் நிறைவேற்று சபையால் 4 மணி நேரங்களை செலவிட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை. நேற்றைய கூட்டத்துக்கு சித்தார்த்தன் வரவில்லை. ஆனால் செல்வம் வந்திருந்தார். கூடவே சுரேந்திரனையும் கூட்டி வந்திருந்தார். அவர் இந்த நிறைவேற்று சபையின் உறுப்பினர் அல்ல. இருந்தாலும் கூட்டத்திலே அவரும் இருந்தார். தமிழ் மக்கள் கூட்டணி தலைவர் விக்னேஸ்வரன் கலந்து கொள்ளவில்லை. இந்த திட்டத்தின் மூளைகளில் ஒன்றான பேராசிரியர் கணேசலிங்கத்தின் முகத்தையும் காண முடியவில்லை. இந்த பொது கட்டமைப்பால் தமிழ் பொது வேட்பாளரை தேடி பிடிக்கவென உருவாக்கப்பட்ட உபகுழு பரிந்துரைத்த பெயர்களிலே இருந்து ஒருவரை பொது வேட்பாளராக தெரிந்தெடுப்பதுதான் நேற்றைய கூட்டத்தின் ஒரே நிகழ்ச்சி நிரல். தனியார் சொகுசு விடுதியின் அறையிலே பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கிய கூட்டம் மாலை 5 மணி வரை தொடர்ந்தது. ஆனால் வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை. உபகுழு பரிந்துரைத்த விக்னேஸ்வரன், அரியநேத்திரன், தவராசா, சந்திரநேரு சந்திரகாந்தன் ஆகியோரில் ஒருவரை வேட்பாளராக இறுதி செய்ய வேண்டியதுதான் பணி. ஆனால் நேற்று நடந்து முடிந்தது என்னவோ இந்த பட்டியலிலே இருந்து விக்னேஸ்வரனின் பெயரை முற்றிலுமாக அடித்து விட்டதுதான். எஞ்சியிருக்கும் 3 பேரும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். இவர்களிலே சந்திரகாந்தன் பொது கட்டமைப்பினர் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபையினரின் தேசிய மாய்மால எடுப்புகளுக்கெல்லாம் இழுபட முடியாது, நானாகவே இருப்பேன், என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், அதனை ஏற்று விரும்பினால் போட்டியிடுகிறேன் என்றார். இதனால் அவரையும் கைவிட வேண்டியதாயிற்று. எஞ்சியிருப்பவர்கள் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனும் அந்த கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி தவராசாவும் தான். இதிலே பொது கட்டமைப்பினரும் பொதுச்சபையினரும் முன்வைக்கும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் அதனை பிற்காலத்திலே அரசியல் ஆதாயமாக பயன்படுத்தவே கூடாதென்கிற நிபந்தனையை தளர்த்தினால்தான் போட்டியிடுவது சாத்தியமாகலாம் என்று அரியநேத்திரன் சொல்லியிருக்கிறார் என்று தகவல். மறுபுறத்திலே சட்டத்தரணி தவராசா தான் இது குறித்து கட்சித் தலைவர் மாவை சேனாதிராசாவுடன் பேச கால அவகாசம் கேட்டிருக்கின்றார் என்று தகவல். ஆக மொத்தத்திலே எந்த கட்சியை தம்மிடம் மண்டியிட வைக்க முடியும் என்று பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபையினர் கருதினார்களோ, மனப்பால் குடித்தார்களோ அந்த கட்சியிடமே இப்போது அவர்கள் மண்டியிட வேண்டிய நிலை. இப்போது இறுதி செய்யப்பட்டிருக்கும் இருவரும் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள். ஜனாதிபதி தேர்தலிலே எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பதை கட்சியின் முடிவு செய்யாத நிலையிலே தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தாமே அதில் போட்டியிடுவதென்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் முடிவெடுப்பது கட்சிக்குள்ளே அவர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிடும். ஏன், கட்சியை விட்டு வெளியேற்றப்படும் ஆபத்தை கூட ஏற்படுத்திவிடும். அடுத்து மாகாண சபை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று வரவுள்ள நிலையிலே இப்படி தமது அரசியல் தற்கொலைக்கு அவர்கள் தயாராக இருப்பார்களா என்பது பெரும் கேள்விதான். என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்களின் முடிவுகளை அடுத்து நாளை புதன்கிழமை அல்லது மறுநாள் வியாழக்கிழமை தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பது இறுதி செய்யப்படும் என்று நேற்றைய கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கிறார்கள். அரியநேத்திரனும் தவராசாவும் சறுக்கினால் மச்சான் பயப்படாதே, யாரும் இல்லாத நிலையிலே ஆபத்பாந்தவனாக நான் கை கொடுப்பேன் என்று ரேனியல் செல்வின் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி அவரையே வேட்பாளராக பொது கட்டமைப்பு அறிவிக்கும் நிலையே ஏற்படும். என்னதான் இருந்தாலும் எங்களால் முடியும் என்று வீராப்பாக எழுந்தவர்கள் இன்று ஏதோ ஒப்பேற்றினால் சரி என்கிற நிலைக்கு வீழ்ந்திருப்பது பரிதாபத்துக்குரியது. இந்த நிலைக்கு தங்களை ஆதரித்து எழுதாத பத்திரிகையாளர்கள் தான் காரணம் என்று அவர்கள் கருதுவது இன்னும் கழிவிறக்கத்துக்குரியது. நேற்றைய கூட்டத்திலும் ஒரு பத்திரிகையாளரை வசைபாடுவதோடுதான் தொடங்கியிருக்கிறார்கள். பொது கட்டமைப்பின் முன் சில கேள்விகளை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டுரை எழுதியவரின் பின்னணி என்ன என்று தனக்கு தெரியும் என்று அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் சொல்ல, தமிழ் குடிமை சமூக பிரதிநிதி ஒருவர் அதனை கைதட்டி வரவேற்றார் என்று சொல்லப்பட்டது. இவற்றை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் என்கிற தருணத்தை போல இருந்ததென்று கூறி சிரித்தார். தமது பின்னடைவுகளுக்கு மற்றவர்கள் மேல் பழி போடும் வரையிலே இவர்களால் உருப்படியாக எதையாவது செய்ய முடியுமா என்பதும் சந்தேகம்தான். ஒருபுறத்தில் இவர்கள் தமிழரசு கட்சியின் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு நோண்டி அதன் மத்திய செயற்குழுவிலே இருந்தே பொது வேட்பாளரை இழுத்தெடுக்க முயன்று கொண்டிருக்கும் போது, மறுபுறத்தில் இவர்களுக்குள்ளேயே பிளவு வந்து தமிழ் பொது வேட்பாளர் யோசனைக்கு தான் ஆதரவில்லை என்று டெலோவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் அறிவித்துள்ளார். வன்னி மக்கள் இந்த யோசனைக்கு ஆதரவில்லை என்பதால் தானும் ஆதரவில்லை என்று அவர் பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார். மொத்தத்தில் பெரிய ஓட்டை பாத்திரத்திற்குள் தண்ணீரை நிரப்பும் பகீரத பிரயத்தனத்தில் பொது கட்டமைப்பு எப்போது வெற்றி பெறுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறு காலைக்கதிரின் இனி இது ரகசியம் அல்ல பத்தியிலே எழுதியிருக்கிறார் இடி மின்னல். ஆக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா என்கின்ற கேள்வியோடு இந்த விடயத்தை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள்.